அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பாடப்பகுதி பார்க்க போறோம் அப்படின்னா, பக்தி இலக்கியங்கள்ல சைவம் வைணவம் அப்படின்னு இரு பெரும் பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். போன வகுப்புலயே நம்ம பார்த்திருக்கோம். இந்த பகுதியில வைணவத்துல எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களையும் நம்ம ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கள் வரிசையில மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். மொத்தம் 12 ஆழ்வார்கள் உள்ள 5வது ஆழ்வாராக வைத்து எண்ணப்படக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். அவர் எழுதின கண்ணினூன் சிறுதாம்பு அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு 5 பாடல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, கண்ணினூன் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார் எழுதின பாடல்களை இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, மதுரகவி ஆழ்வார்கள் வரிசையில 5வது ஆழ்வாராக வைத்து எண்ணப்படக்கூடியவர். ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோளூர் அப்படிங்கிற ஊர் தான். இவரை பத்தி சொல்லும் போது எல்லாரும் கர்ணனுடைய அம்சமாக தோன்றியவர் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. இவர் இயற்றிய நூல் வந்து நிறைய எல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு நூல் தான் கண்ணின் சிறுதாம்பு. அதுல மொத்தம் 11 பாடல்கள் இருக்குது. அதுல ஒரு 5 பாடல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்மாழ்வாரை வந்து தன் ஆசிரியராக ஆச்சாரிய குருவாக ஏற்று இவர் தன்னுடைய பாடல்களை ஏற்றிருக்கிறாரு. அதாவது வைணவர்கள் அப்படின்னாலே நம்ம பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மதுரகவி ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாளை வழிபடக்கூடியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் வைணவத்திலேயே மிகச்சிறந்த ஆழ்வாராக போற்றப்படக்கூடியவர். அவரை தன்னுடைய குருவாக ஏற்று இந்த கண்ணினூன் சிறுதாம்பு அப்படிங்கிற பாடப்பகுதியில 11 பாடலையுமே அவரு நம்மாழ்வாரை போற்றி தான் பாடுறாரு. நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களை எல்லாம் பெருமாளை பத்தினதா இருக்கு. அந்த பாசுரங்களை எல்லாம் நான் வந்து பாடி நம்மாழ்வாரையும் பெருமாளையும் நான் ஒரு சேர வழிபடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 11 பாடல்களையும் அவர் இயற்றி இருக்காரு. இது கூடுதல் பெருமையாக நமக்கு இருக்கு. எப்பொழுதுமே வைணவ ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் வந்து ஒரு உடலாகவும் மீதி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்லாம் அந்த உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் மாதிரியும் வந்து கருதப்படுவது வந்து வழக்கம். அப்படி மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை தன்னுடைய ஆச்சாரிய குருவாக ஏற்றி இருக்கக்கூடிய கண்ணினூன் சிறுதாம்பு எனும் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ அடுத்த பாடல் 1. கண்ணினூன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. இந்த முதல் பாடல என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நிறைய சேட்டைகள் செய்வார். நம்ம பெருமாளுக்கு தான் ஏகப்பட்ட பெயர்கள் நம்ம வச்சிருக்கோம். கண்ணன், பெருமாள், திருமால் அப்படின்னு எவ்வளவு அழகான பெயர்கள், கிருஷ்ணன், ராமர் அப்படின்னு பல பெயர்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கண்ணன் வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போது நிறைய சேட்டைகள் செய்வான். அதனோடய நிறைய மாயங்களும் செய்யக்கூடியவனாக இருந்தான். அப்போ அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கான், குறும்பு பண்ணிட்டே இருக்கான்னு யசோதை பிராட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன தாம்புனா கயிறுங்க. அப்போ அந்த கயிறால என்ன பண்றாருன்னா கட்டி வைக்கிறார். அந்த கயிறு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்கள் எல்லாம் தண்ணி கயிறு, சுருட்டி கயிறுலாம் சொல்லுவோம். அந்த மாதிரியான கயிறு தான். அந்த கயிறை தொட்டாலே நமக்கு ஒரு மாதிரி புருன்னு இருக்கும். அந்த குத்தும் அந்த சின்ன சின்ன முடியா இருக்கிறதெல்லாம் நம்மள வந்து குத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கயிறை எடுத்து, சிறிய கயிறு, அந்த கயிறை எடுத்து கண்ணனை வந்து அவ கட்டி போடுறாங்களாம் யசோதை பிராட்டி. அப்படி கட்டி போடும் போது நமக்கு தெரியும் அதனுடைய கதை என்னன்னு. மரத்துல போய் அந்த உரல் வந்து சிக்கிக்கும். அப்புறம் அந்த மரம் வந்து பிளந்து அந்த ஒரு சாபம் விமோச்சனம் கிடைக்கும் இருவருக்கு அப்படின்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. அது மாதிரி சின்ன வயசுல நிறைய மாயங்களை செய்யக்கூடியவன் வந்து பெருமாளாகிய கண்ணன். அதான் பண்ணிய பெருமாயன் என் அப்பனில், அவனை காட்டிலும், அவன் தான் எனக்கு தெய்வம், அவனைத்தான் நான் வழிபடுறேன், அவனை காட்டிலும் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட பெருமாளை விடவும் நன்னி தென்குருகூர்ல தான் நம்மாழ்வார் வந்து பிறந்த ஊரு. அதனால தென்குருகூர் நம்பின்னு சொல்றாங்க. தென்குருகூர் நம்பியாருன்னா நம்மாழ்வார்.
அப்ப அந்த தென்குருகூர்ல இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாரு அப்படின்னு அவர் பேரை சொன்னாலே போதும், என் நாக்கெல்லாம் வந்து அமுதூறும் வகையில இருக்கு அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். அதாவது சின்ன வயசுல கயிற்றை போட்டு கட்டி வைக்கணும் கண்ணனை, அந்த அளவுக்கு சேட்டைகள் பண்ணுவான். அதே மாதிரி மாயங்களும் நிறைய செய்வான். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு தெய்வம். அவனை, என் அப்பன் அவனை காட்டிலுமே நானு தென்குருகூர் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாரனுடைய பெயரை கேட்ட உடனேயே என் மனமெல்லாம் அப்படியே மகிழ்ந்து என் நாவெல்லாம் அப்படியே அமுதூர்வது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு மதுரகவி ஆழ்வார். நம்ம எப்பவுமே தமிழ் மொழிக்கு தான் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழ் என்னும் பொழுதே நமக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு. தமிழ் தமிழ் அப்படின்னா அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு வரணும் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரனுடைய பெயரை சொன்ன போதே வந்து அவருக்கு நாவெல்லாம் வந்து அமுதூறுமது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றார். இது முதல் பாடல். பாருங்க அடுத்த இரண்டாவது பாடல். நாவினால் நவின்று இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் என் அடி மெய்மையே, தேவும் அச்சரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே. அதுலப்பா எழுத்துப்படையா இருக்கு, அதை விட்டுட்டு படிக்கணும் சரிங்களா? சரி பாருங்க, பாடலினுடைய பொருளுக்கு போயிடலாம். நாவினால் நவின்று இன்பம் எய்தினேன். எதை இன்பம் எய்தினேன்? அவரு சொல்றாரு, என் நாக்குனால தினமும் அதை சொல்லி சொல்லி இன்பமா இருந்தேன். எதை அப்படின்னா, மேவினவன் என்னடி மெய்மையே, பொன் அடி மெய்மையே. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமாளாகிய அவனை நீ வழிபடுறதை காட்டிலும் நீ நம்மாழ்வாருடைய திருவடியைத்தான் நீ வணங்கக்கூடியவனாக இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும். நான் அவனுடைய அடிகளை பற்றுவதுதான் என்னுடைய வாழ்நாள் எண்ணமாக நான் வச்சிருக்கேன். தேவும் அச்சரியேன் குருகூர் நம்பி. நான் வேற எந்த தெய்வமும் எனக்கு தெரியாது, நம்மாழ்வாரை தவிர நான் வேறு எதையும் யாரையும் நான் வழிபடவே மாட்டேன். அவர் காட்டிய வழிகள் தான் நான் செல்வேன், அவர் பாடிய பாசுரங்களை தான் நான் பாடி திரிவேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். அதான் குருகூர் நம்பி. குருகூர் நம்பி யாரு? நம்மாழ்வார். அப்போ பாவன் இன்னிசை பாடி திரிவேன். அவரை தவிர வேற எந்த தெய்வமும் எனக்கு கிடையாது, அவரை தவிர வேற எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது. அவர் பாடி சென்ற பாசுரங்களை தான் நான் தினசரி வந்து பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு இரண்டாவது பாடல்ல சொல்றார். பாருங்க, என்னுடைய நாவினால நான் நவின்று இன்பம் எய்துகிறேன்னா அது அவருடைய பாசுரங்கள் தான். அவருடைய பொன்னான அடிகளையத்தான் நான் வந்து திருவடியாக நினைச்சு, பெருமாளுடைய திருவடியாக நினைச்சு நான் வணங்குறேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே போட்டிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவன் பெருமாளை வழிபடுறானா நம்மாழ்வார வழிபடுறானே தெரியல அப்படின்னு. ஆனா உண்மையில நான் நம்மாழ்வாரை தான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். சரி, அடுத்த பாடல் பார்க்கலாங்களா? இது இரண்டாவது பாடல். அடுத்தது மூணாவது பாடல் பாருங்க. கண்டு கொண்டென்னை காரி மாறப்ரான் பண்டை வல்வினை ஆற்றி அருளினான், என் திசையும் ஆரிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி, இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நிறைய தீவனைகள்லாம் செஞ்சிருக்கேன். பண்டை வல்வினை ஆற்றி அருளினான், இவனை நான் பார்த்துட்டேன். கண்டு கொண்டென்னை காரி மாறப்ரானா இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாரை நான் கண்டு விட்டேன். இவனை பார்க்காததுக்கு முன்னாடி நான் நிறைய தீவினைகள்லாம் செஞ்சிருந்தேன். நிறைய தவறான எண்ணங்கள்லாம் என் மனசுல இருந்துச்சு. நான் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என் மனதில் இருந்துச்சு. ஆனா எப்ப நம்மாழ்வாரை கண்டு அவரிடம் பேச ஆரம்பித்தேனோ அப்பவே என்னுடைய பண்டை வல்வினை, இதுக்கு முன்னாடி செஞ்ச தீய வினைகள் எல்லாமே வந்து அவர் மாத்திட்டாரு. எதையுமே நீங்க பின்னாடி போய் மாத்த முடியாது. ஆனா இனிமேல் வருங்காலத்துல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம மாற்றி செஞ்சு நம்ம அதற்கான பிராய்ச்சித்தத்தை வந்து நம்ம தேடிக்கலாம். அது மாதிரி நான் இது நாள் வரைக்கும் செஞ்ச தீ வினைகளுக்கெல்லாம் ஒரு பலனாக, ஒரு பயனாக, அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நான் எந்த ஒரு கெட்ட செயலியும் ஈடுபடாம, எந்த ஒரு தீய எண்ணமும் என் மனசுல தோன்றாம எனக்கு நம்மாழ்வார் அருளி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. என்ன சொல்றாரு? 8 திசைகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவர்கிட்டையும் நான் போய், ஒன் தமிழ்னா ஒளி பொருந்திய சிறப்பான அப்படின்னு அர்த்தம். அந்த சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில எழுதப்பட்ட அந்த நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் எல்லாம் பாடி திரிவேன். 8 திசைகள் இருக்கிற மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சிறப்பான ஒளி பொருந்திய தமிழ் மொழியால் எழுதப்பட்ட நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை எல்லாம் பாடி திரிவேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் 3வது பாடல்ல சொல்றாருங்க. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அவரை நான் பார்க்குறேன், கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான், அந்த பிரானை நான் பார்க்குறேன்.
அவனை பார்த்தது மூலமா பண்டையில நான் முன்னாடி செஞ்ச தீவினைகள்லாம் மாறி எனக்கு அவன் அருள் புரிகிறான். அதற்கு பிராயச்சித்தமாக நான் என்ன பண்ணுகிறேன்னா 8 திசைகளுக்கும் சென்று அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து வந்து அழகான ஒளி பொருந்திய தமிழ் மொழியின் மூலம் அவர்களுக்கு நான் நம்மாழ்வாரனுடைய பாசுரங்களை எடுத்து உரைப்பேன். அதையே நான் பாடி தெரிவேன். சடகோபன் அப்படின்னா நம்மாழ்வார். சடகோபனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதாவது நம்மாழ்வாருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சடகோபன் அப்படிங்கிற பெயர். சரி, அடுத்த பாடல் பாருங்க. 4வது பாடல். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் இவ் அரை அறை இன் அருமறையின் பொருள் அருள் கொண்டாயிரம் என் தமிழ் பாடினான் அருள் கொண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இந்த பாடல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற, அதாவது பெருமாள் மீது பற்று கொண்டவர்கள். நம்ம எப்பொழுதுமே வந்து கடவுளை வழிபடும் பொழுது நிறைய பாக்கள் பாடுவோம். பாக்கள்னா பாடல்களை பாடி வழிபடுவோம். முருகனுக்கு ஒரு பாடல் வச்சிருப்போம், சிவனுக்கு ஒரு பாடல் வச்சிருப்போம், விநாயகருக்கு ஒரு பாடல் வச்சிருப்போம். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்கும் பொழுதும் மனமுருக வேண்டதுக்கு நம்ம பாடல்களை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பெருமாளை வழிபடுறவங்க எல்லாருமே நம்மாழ்வாருடைய பாசுரங்களை ரொம்ப விரும்பி பாடுவாங்களாம். பாடி நம்மாழ்வாரை வந்து தெய்வமாக கருதி அவருடைய பாடல்கள் பாசுரங்களை எல்லாம் படித்து பெருமாளை வழிபடுவாங்க. அதுதான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் பெருமாள் மீது அருள் கொண்ட அடியவர்கள் அவர்கள் பாடி இன்புறுவதற்காக அருளினான் இவ் அருமறையின் பொருள். இவ் அருமறை அழகான வேத கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கிய மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை எல்லாம் வந்து பொருள் பொதிந்து பாடி இருக்கிறான் நம்மாழ்வார். அருள் கொண்டாயிரம் இன்தமிழ் பாடினான். அப்படி அதுல என்ன இருக்கு அப்படின்னா அருள் நிறைந்த சொற்கள் இருக்கு, அருள் நிறைந்த வார்த்தைகள் இருக்கு. அப்படி 1000 பாடல்களை இயற்றி இருக்கிறாரு திருவாய்மொழியில நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த இன் தமிழ்ல பாடி இருக்கக்கூடிய அந்த 1000 பாடல்கள், அந்த 1000 பாசுரங்களையும் அருள் கொண்டீர் இவ்வுலகினிலே மிக்கதே. அந்த 1000 பாசுரங்களை தவிர இந்த உலகத்துல மேன்மையானது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். பாருங்க, பெருமாள் மீது அருள் கொண்டு அடியவர்களாக இருக்கிறவர்கள்லாம் பாடி இன்புறக்கூடிய வகையில நல்ல அரிய கருத்துக்கள் எல்லாம் உடைய பாசுரங்களை, பொருள் பொதிந்த பாசுரங்களை நம்மாழ்வார் பாடி இருக்காரு. அழகான இன்தமிழ்ல 1000 பாடல்கள் கொண்ட திருவாய்மொழி அவர் இயற்றி இருக்காரு. அந்த திருவாய்மொழியை தவிர இந்த உலகத்துல மேன்மையானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரனுடைய பாசுரங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பாடல் 4ல விளக்குறார். சரி, அடுத்த பாடல் பாருங்க. 5வது பாடல். பயனென்ற ஆகிலும் பாங்குளர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உண்டன் மெய்களர் கண்பையே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை சொல்றேன்னு வைங்களேன், அதை அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய கடமை என்ன, நமக்கு பிடிச்சவங்க தவறா போறாங்க அப்படின்னா அவங்கள சரியான வழியில வழி நடத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம அறிவுரை சொல்லுவோம். அப்படி இருக்கையில நம்மாழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இறைவனுடைய அருளால மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இறைவனை நினைச்சு நீங்க செய்யக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் கைவிடுங்க, அவனை வணங்குங்கள் அப்படின்னு வலியுறுத்தக்கூடியவராக நம்மாழ்வார் இருக்கார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு அந்த நல்ல எண்ணங்களை போதிப்பதுல பயன் இருக்குதோ இல்லையோ, ஆனா நம்மாழ்வார் அவருடைய கடமையாக அந்த நல்ல எண்ணங்களை விதைப்பதிலிருந்து தவறுவதே கிடையாது. அதனாலதான் அத்துணை பாசுரங்களை நல்ல எண்ணங்களை விதைப்பதற்காக நமக்காக விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பிறந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல குயில்கள் நின்று பாடக்கூடிய பொழில் நிறைந்த சோலையாக இருக்கு. அந்த அப்படிப்பட்ட இடத்த இருக்கக்கூடியவர் தான், பிறந்தவர் தான் நம்ம குருகூர் நம்பி. தென்குருகூர் அப்படிங்கிற ஊரு அவ்வளோ அழகா இருக்கா. மயில்கள், குயில்கள் இதெல்லாம் நின்று அழகாக அந்த சூழலே அவ்வளவு கம்பீரமாக ரம்மியமாக இருக்கக்கூடிய ஊர்ல பிறந்தவர் நம்ம நம்மாழ்வார். அதான் குருகூர் நம்பி. குருகூர் நம்பினாலே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்மாழ்வார் அப்படின்னு. முயல்கின்றேன் உண்டன் மெய்கடர் அன்பியே இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் முயல்கின்றேன் நம்மாழ்வாரனுடைய திருவடியை, அவனுடைய பாதங்களை வணங்கி அவனுடைய அன்பை முழுவதுமாக பெறுவதற்காக நான் ஒவ்வொரு நாளும் முயல்கின்றேன் அப்படின்னு கடைசியாக 5வது பாடல்ல சொல்றாருங்க. அதாவது நம்மாழ்வார் ஒருத்தருக்கு நான் அந்த விஷயத்த சொல்றதுனால, நல்ல எண்ணங்களை சொல்வதனால பயன் இருக்குதோ இல்லையா, நான் என்னைக்காவது ஒரு நாள் அதன் மூலம் ஏதோ ஒரு நல்லது விதையும் அப்படின்னு முளையும் அப்படின்னு
அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார். பாசுரங்களாக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் விதைத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரனுடைய திருவடிகளை நான் அவனுடைய அன்பை முழுவதுமாக பெறுவதற்கே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 5வது பாடல்ல மதுரகவியாழ்வார் சொல்றார். சரிங்க, இப்ப என்னன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கண்ணினும் சிறுதாம்புல மதுரகவி ஆழ்வார் எழுதின 11 பாடல்கள்ல 5 பாடல்கள் பார்த்து